திருமலை வையாவூர். இதைத்தான் தென் திருப்பதி என்று போற்றுகின்றனர். இங்கே திருமணம் நிறைவேறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் நிறைவேறுகிறது. ஆதிசேஷன் இந்த பெருமாளின் அந்த விமானத்தின் மீது அமைந்தருள் இருக்கிறான். ஆகையினால் இப்பெருமாளை சேவிக்கின்றவர்கள் அந்த நாகதோஷத்திலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள் என்பதற்கு எத்தனையோ சான்றுகள் உள்ளன. இவ்வாறான திருமலை வையாவூர் திருத்தலம் சென்னையிலிருந்து செங்கல்பட்டு வழியாக, செங்கல்பட்டிலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் வேடந்தாங்கல் எனும் பறவைகள் சரணாலயம் அதை அடைவதற்கு முன்னர் இருக்கும் திருமலை இது. ரங்கராஜனே அன்பர் தங்கள் நேசனே ஆசி கூடி பூசுதர்கள் பேசி மிக்க வாழ்த்திட ரங்கராஜனே அன்பர் தங்கள் நேசனே ஆசி கூடி பூசுதர்கள் பேசி மிக்க வாழ்த்திட இன்பமாய் மாலை சாத்தினாள் போதை மாலை மாத்தினாள் மாலை சாத்தினாள் போதை மாலை மாத்தினாள் சீதா மாலை சாத்தினாள் போதை மாலை மாத்தினாள் துளசி போதை மாலை மாத்தினாள் மாலை சாத்தினாள் போதை மாலை
மலை வையா ஊர் என்பது மலை வையா ஊர் என்பது இதன் பழைய பெயர். திரு என்ற செல்வ அழகுடன் சேர்த்து திருமலை வையா ஊர் என்று இதனை பெரியோர்கள் போற்றி சாற்றி இருக்கின்றனர். திருமலை வையா ஊர் திருத்தலம் என்பது வைகானச ஆகமப்படி அனைத்து பூஜைகளும் இங்கே நிறைவேறுகிறது. ஆக இன்றைய நிலையிலே ஆண்டுக்கொரு முறை இங்கே ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் திருநட்சத்திர மகோற்சவம் அமைந்தருளுகின்றது. சேர சோழ பாண்டியர்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொண்டிருக்கிறோம். சேரநாடு தான் இன்றைய கேரளா, மலை ஆளும் பிரதேசம், மலை ஆழம். அதிலே திருவஞ்சிக்களம் என்ற ஊரில் கௌஸ்துப அம்சமாக, அதாவது பகவானின் கௌஸ்துப அம்சமாக அவதரித்தவர் சுக்லபட்சத்தில் பிரபாவ ஆண்டில் புனர்பூசம் நட்சத்திரத்தில். இதைத்தான் உபதேச ரத்தின மாலையில் மாசி புனர்பூசம் காண்மினின்றீர் மண்ணுலகில் தேசி திவசத்துக்கே தென்னில் பேசுகின்றேன் கொல்லி நகர்கோன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நான். இந்த குலசேகர ஆழ்வார் 12 ஆழ்வார்களில் ஒருவர் என்பது அனைவரும் அறிவோம். இவர் பாடி அருளிய பாசுரங்கள் 105 மட்டுமே. ஆழ்வார்களுக்கு திருமொழி இருக்கும், மற்றைய திருவிற்த்தந்தம், அனைத்து இதனுடைய தலைப்புகள் அமையும். ஸ்ரீராமன், பெரிய பெருமாளான ஸ்ரீராமனையே உபாசித்து அவருடைய பிரத்யட்சமான தரிசனம் பெற்றதால் குலசேகர ஆழ்வார் பாசுரங்கள் அனைத்துமே பெருமாள் திருமொழி என்று வைணவ பெரியோர்கள் போற்றி புகழ்மாலை சாற்றுகின்றனர்.
குலசேகரன் என்பது திடவிருதன் என்பவரின் மகன். ஆட்சிக்கு வந்தவர். இருப்பினும் அவர் மனம் அனைத்திலுமே அந்த தெய்வீகமே நிறைந்திருந்தது. ஏனென்றால் அவருக்கு எப்பொழுதும் தெய்வ பக்தி. வல்லமை பெற்றவர். தமிழ், சமஸ்கிருதம் ஆகிய பல மொழிகளை கற்றவர். அவர் பாடி அருளிய முகுந்த மாலை வடமொழியில் தான் அமைந்திருக்கிறது. இவர் போரில் வல்லவர். இருப்பினும் அவருக்கு ஒரு பெரிய பெருமாள் 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 பெரிய பெருமாள் என்பதாகத்தான் இருந்தார். இப்படி இருக்கிறாரே, என்ன செய்வது? சுருக்கமாக சொல்லிவிடுகிறோம். இவரை எப்படி மாற்றுவது என்று தெரியாமல் விழித்தனர். வைணவ அடியார்களை பார்த்தால் அவருக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. அடியோம் 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 என்றபடி. ஆகையினாலே அவர் நித்திய பாராயணத்திற்காக வைத்திருந்த ஒரு மாலையை இந்த அமைச்சர்கள் சூழ்ச்சி செய்து எடுத்து மறைத்து விட்டனர். ஆழ்வார் திருவாராதனம் வந்தபோது மாலையை காணாமல் திகைத்தார். எங்கே இந்த மாலை என்றால், இந்த அரண்மனைக்குள் எவரும் வருவதில்லை, எந்த அனுமதியும் இல்லாமல் பிரவேசிப்பது வைணவ அடியார்கள் மட்டுமே, வைணவ அடியார்கள் தான் இதை எதிர்த்திருக்க வேண்டும் என்று சூழ்ச்சியாக கூறினர் அமைச்சர்கள். ஆழ்வார் தடதடத்து போனார். என்ன இது? வைணவ அடியார்கள் மீது பழி சுமத்துவதா? என்ன செய்வது இதற்கு? அந்த காலத்திலே இந்த மன்னர் குலத்திலே, இந்த அரச பரம்பரையிலே ஏதாவது தவறு செய்தால் ஒரு குடத்தில் ஒரு கருநாகத்தை விட்டு தண்ணீர் விட்டு அதில் கையை வைக்க வேண்டும். கருநாகம் கடித்து விட்டால் அது தவறு என்று ஒப்புக்கொள்ளப்படும். கடிக்கவில்லை என்றால் அது தவறில்லை. இவ்வாறான ஒரு முறை இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படியே தான் ஒரு குடத்தை கொண்டு வர சொன்னார் குலசேகர ஆழ்வார். நீர் நிரப்பப்பட்டது, கருநாகம் இடப்பட்டது. வைணவ அடியார்களை பார்த்தால் அவர்கள் சற்றே அச்சத்தில் ஆழ்ந்தனர். அவர்களையெல்லாம் அழிக்கவில்லை, இந்த வைணவ அடியார்கள் தவறு செய்தார் என்றால் என் கரத்தில் பாம்பு தீண்டட்டும் என்று அவர் கையை விட்டார். நாகம் ஒன்றுமே செய்யவில்லை. அப்போதுதான் அமைச்சர்கள் தங்கள் தவறை ஒப்புக்கொண்டனர். இனி இங்கு இருக்கக்கூடாது, இனி நாம் பெருமாளுக்கே சேவை செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு விட்டார் குலசேகர ஆழ்வார்.
திருக்கண்ணபுரம் என்ற ஒரு திருத்தலம். ராகவன் என்ற பெயரை உச்சரித்தது குலசேகர ஆழ்வார் தான். அந்த திருக்கண்ணபுரத்திலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்காக தாலாட்டு பாடியவர் மண்ணு புகழ் கௌசலிதன் மணிவயிறு வாய்த்தவனி, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வைத்தார், செம்பன் சீர் கண்ணி நன்மா மதில்படை சூழ் கணபரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலும். இந்த ராகவனே தாலேலோ ராகவனே என்று சொன்னவர். இப்பொழுது கூட நமக்கு திருவள்ளுவர் திருத்தலத்திலே அந்த பெருமானுக்கு உயர்ந்த நாம் வீரராகவன் என்பதுதான். அது மட்டுமின்றி ராமாயணத்தையே ஒரு 10-11 பாசனங்களுக்குள் அடக்கியவர். ஆக அவர் பெருமாளையே தியானித்தவர், பெருமாளுடனே இருந்தவர். ஏதேனும் ஆவேனே திருமலை ஊனேறு செல்வத்து உடன்பிறவி யான் வேண்டேன், கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேன், மீனாய் பிறப்பேன், மதமாய் பிறப்பேன், தண்டமாயிருப்பேன், மரமாயிருப்பேன் என்று பல விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். எனக்கு எதுவுமே தேவையில்லை, இந்த அரச பதவி தேவையில்லை, பொன் பொருள் தேவையில்லை, படையாட்கள் தேவையில்லை, புறவிகள் தேவையில்லை, தேர் கோட்டை கொத்தளம் எதுவுமே தேவையில்லை, அவன் படியாக இருக்க வேண்டும். ஆக பார்த்து கொண்டு வருகிறார். மீனாக இருப்பேன், கோனாக இருப்பேன், கொழுகாக இருப்பேன், மரமாக இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர் ஏதேனும் ஆவேன். திருவேங்கடவனே உன் திருமலை நான் ஏதாவது ஆகின்றேன் என்றவர் அற்புதமான ஒரு பாசுரத்தை அருளி செய்கிறார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை, நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் மாணவரும் மரம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். ஆகையினால்தான் வைணவ திருக்கோயிலே கருவறைக்கு முன்னிருக்கும்படி குலசேகரப்படி படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. என்ன அற்புதமான ஒரு பாசல். அப்படி ஒரு திருவேங்கடமுடையான் மீது பக்தி கொண்டவர் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார். திருமாலின் திருமேனி அலங்காரங்கள் கண்டு தினம்தோறும்
குலசேகரால் நட்சத்திர வைபவம் இந்த ஆண்டு திருமலை வெய்யாவூரிலே தொடர்ந்து 75 ஆண்டு. அது எப்படி? எனது தந்தை பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சார் சுவாமி மீது அதீத பக்தி கொண்டவர். அவருடைய திருநாமம் பிரசங்க பூஷணம், சிம்மக்குரல், மலை வெய்யாவூர் சீதாபதி சுவாமி. 1945 ஆண்டு இந்த உற்சவத்தை தொடங்கி வைத்தார். அடியேன் அவருக்கு திருமகனாக 1947 ஆண்டு பிறந்தேன். தொடர்ந்து சுவாமிகள் 47 ஆண்டுகள் இந்த உற்சவத்தை வெகு விமர்சையாக நடத்தி வந்தார். அதன் பின் அடியேனும் எங்கள் குடும்பத்தாரும் இன்று தொடர்ந்து வந்து இந்த ஆண்டு மாசிப்புணர் பூசம் நன்னாளில் 75 ஆண்டு மகோற்சவ வைபவத்தை நடத்தி இதை ஊரறிய, உலகறிய, உணர்வறிய, உள்ளமறிய, பக்தி பெருக, ஆன்மீகம் தழைக்க, தெய்வீகத்தை எல்லோரும் அடைய இதனை நடத்தி வருகின்றோம். பெருமாளின் கருணையால், குலசேகராழ்வாரின் கருணையால் இந்த குலம் தீர்க்க இந்த உற்சவம் நடைபெற்றது. அனைவரும் குலசேகராழ்வார் மகோன்னத உற்சவத்தை பார்த்து பக்தி திளைத்தில் ஆழ்ந்து நாம் ஆழ்வார் திருவடிகளை சரணடைவோமாக. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.